கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளிலேயும் சங்கீதம் 42 அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிறேன். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் கேட்கிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இன்னைக்கு மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? என்னை கேட்கிறார்கள், அதனால் நான் உம்மை கேட்கிறேன் என்று பேச விரும்புகிறேன். என்கிட்ட அப்படி என்ன கேட்டாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உன் தேவன் எங்கே என்று கேட்கிறார்கள். ஏன் அப்படி கேட்குறாங்க? இதுவரையும் திருமணம் முடியல, இதுவரையும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இதுவரையும் நல்ல ஒரு வேலையில் என்னால் போய் உட்கார முடியலை, என்னால் லைஃப் செட்டில் ஆகவே முடியாமல் நான் இருக்கிறதுனால என்னை பார்த்து கேட்குறாங்க, உன் தேவன் எங்கே என்று. அந்த வேதனையை தாங்காம தான் நான் கேட்குறேன், ஆண்டவரே இதற்கு நான் என்ன பதிலை சொல்றதுன்னு. உன் தேவன் எங்கே என்று கேட்கிறவர்களுக்கு கேள்விக்குறியா இருந்துச்சுன்னா, இந்த மாசம் என் தேவன் இங்கேதான் இருக்கிறார் என்று ஆச்சரியக்குறியாக தேவன் அதை மாற பண்ண போகிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் ஆகலை, உன் தேவன் எங்க? உனக்கு வேலை கிடைக்கல, உன் தேவன் எங்க? நீ காத்துக்கிட்டே இருக்கிறிய ஃபாரினுக்கு போகிறதுக்கு, உன் தேவன் எங்க எங்க எங்கன்னு கேட்டு கேட்டு உன்னை ஒரு மாதிரி சித்திரவதை பண்ணுறாங்களா? இன்னைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு பதில் தர போகிறாரு. மகளே, நான் இங்கே தான் இருக்கிறேன். யாரெல்லாம் கேட்டார்களோ கேள்விக்குறியோடு நீ இந்த கொஸ்டினோடு இருந்தனா, இந்த மெசேஜ் கேட்டுக்கிட்டு இருக்கும்போதே அது ஆச்சரியக்குறியாய் மாறும். உன் திருமண தடை இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். உனக்கு பிள்ளை இல்லாத தன்மைகள் இயேசுவின் நாமத்தினால மாறட்டும். வருமானமே நிற்கக்கூடாதபடி இருக்கிற தடைகள் உடையட்டும். இன்னொரு வசனத்தை காட்டுகிறேன். சங்கீதம் 42 அதனுடைய 10வது வசனம். உன் தேவன் எங்கே என்று என் சத்துருக்கள் நாள்தோறும் என்னோடு சொல்லி என்னை நிந்திப்பது என் எலும்புகளை உருவ குத்துகிறது போல இருக்குதான். உன் தேவன் எங்கே என்று கேட்கும்போது கத்தியை வச்சு நறுக்கு நறுக்குன்னு குத்துற மாதிரி இருக்குதான். நிறைய காயப்பட்டுட்டேன் பிரதர், நிறைய அவமானப்பட்டுட்டேன். தேவன் என் வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கிறதுனால எனக்கு விரக்தி வந்து நான் ஜெபம் பண்ண மாட்டேக்கேன், நான் பைபிள் படிக்க மாட்டேக்கேன், நான் அப்படி ஏதோ ஒரு டிப்ரெஷன் ஆகி மனநிலைமை பாதிக்கப்பட்டவளை போல, பைத்தியம் பிடிச்சவளை போல இருக்கிறேனேன்னு அழுது கொண்டு இருக்கிறாய். ஆண்டவரே, இப்படி இந்த நிகழ்ச்சியை யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தா, இயேசுவின் நாமத்தினால் அற்புதம் நடப்பதாக, தடைகள் அத்தனையும் உடையும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உன் தேவன் எங்கே என்று கேட்டதுக்கு ஆண்டவர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் பதில் தருகிறேன். இந்த மாதம் அற்புதமாய் உனக்கு காரியங்கள் நடக்க போகிறது, தடைகள் விலக போகிறது. நம்ம ஜெபிப்போமா? அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே, உன் தேவன் எங்கே என்று இந்த கேள்விகளோடு இந்த நிகழ்ச்சியை பார்ப்பார்களானா, நான் இங்கே தான் இருக்கிறேன், உன் கூட தான் இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவரே காண்பிக்கிற அடையாளங்கள் இந்த பிள்ளைகளுக்கு நடப்பதாக, தடைகளை எல்லாம் உடையும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.